ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மனசில் நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த 3 மாதத்தில் வெளிவரப்போகுது. அதுவும் நம்ம அன்னபூர்ணியமாக செஞ்சு காட்டுறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், அவர் நம்மளை புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மறுபடியும் வாலண்டரியாக போகிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் விஜய் எந்த விஷயத்தையுமே அவர் காது கொடுத்து கேட்ட வாய்ப்பே கிடையாது. கேட்டிருந்தா தான் இவ்வளோ தூரம் போயிருக்காதுல்ல. ஸோ நீங்கள் என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு ஆரம்பித்தோன்னே எந்த விளக்கத்தையும் நான் கேட்க விரும்பலை. உன் இஷ்டப்படி இருந்துட்டு போ, நான் எதையும் நம்ப தயாராக இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, உன் இஷ்டப்படி இருந்துக்கோ. இன்னும் ஒரு 3 மாதம்தான். வெண்பாவோட கஸ்டடி இயரிங் லாஸ்ட் இயரிங் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். அதை தாண்டி எனக்கு யாரும் தேவை கிடையாது அப்படின்ற லெவலில் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அது முடிக்க நீ என்னமோ பண்ணிட்டு எப்படியோ இருந்துட்டு போ அப்படின்றாரு. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு அந்த ஃபீலிங்கோடு வராங்க. நம்ம பாசிட்டிவ் அன்னபூரணி வேறு லெவலில் பேசுகிறேன். என்ன பிள்ளை இதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? மாப்பிள்ளை மனசில் நீ தான் இருக்க, அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னும் 3 மாதத்தில் மாப்பிள்ளையே என் மனசில் நீ தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரா இல்லையா பாரு. நான் அதை நடத்தி காட்டாமல் விட மாட்டேன். அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நிம்மதியாக இரு அப்படின்வாங்க. ஸோ அன்னபூர்ணி எவ்வளோ விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்கிற விதம் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ மோட்டிவாக அவங்க சூப்பராக பேசுவாங்க. ஸோ இந்த நிலையில் எல்லோரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது நம்ம ஹீரோயினை தான் கூட்டிகிட்டு போகிறேன்னாங்களே, அன்னபூர்ணி வேறு வராங்க. ஸோ அன்னபூர்ணி வந்தால் நம்ம ஹீரோயினுக்கு பெரிய லெவலில் எதுவும் பிரச்சனை நடக்காமல் அப்பப்போ அதிரடியாக ராஜேஸ்வரி ரஞ்சிதா பண்ணால் சிறப்பான பதில் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் ஆச்சு, இதுங்கள்ட்ட எதுக்கு தேவையில்லாமல் பண்ணால் மறுபடியும் புதுசு பிரச்சனையை தான் கிரியேட் ஆகுன்னு ஒதுங்கி போவாங்க. பட் அன்னபூர்ணி அப்படி இல்லை. நீ ஒரு அடி அடிச்சுன்னா நான் 4 அடி அடிப்பேன்னு திருப்பி கதற அடிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையில் எல்லாம் தூக்கிட்டு, என்னது இவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு வர, அப்படி என்னத்தை வெயிட்டாக தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது போகிறதுக்கு சாப்பாடு கட்டி சோறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பட்டி காட்டா மாதிரி சோறெல்லாம் கட்டிட்டு என்ன விஜய், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் அசிங்கம் கிடையாது, எதுவுமே இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற லெவலில் நம்ம இவங்க பேசுகிறாங்க. அதாவது ராஜேஸ்வரி. ஸோ அவங்க அதெல்லாம் சாப்பிட்டதில்லை போல இருக்கா, அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஸோ விஜய் அவங்க அக்கா பேசினா அந்த அளவுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறாரு. பட் அதோட வேல்யூவை கண்டிப்பாக இந்த ட்ராவலில் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுன்றதை எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்